வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். இன்னைக்கு நம்முடைய டாப் 5 பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் பைக் இன் 300cc டு 400cc செக்மெண்ட்குள்ள ஒரு லிஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் இதில் உங்களுக்கு ஒரு பைக் வந்து ஸ்பெஷல் மென்ஷனாகவும் வருது, அது வந்து எந்தனாவது பிளேஸில் வருது, என்ன பைக்குன்றது வந்து அது நம்ம அப்படியே லிஸ்டிங் வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு இந்த வீடியோவை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ரெக்வஸ்ட் உங்களுக்கு தெரியும், அதுக்கு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டினா ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டிங்கன்னா எங்களுடைய ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவியாக இருங்க. ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண ஆமாம், அதுவும் இப்போ ஒயிட் ஆயிடுச்சு இல்லையா, எல்லாத்தையும் மாற்றிடுறாங்க. சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு நம்ம யமஹாவோட R3. இந்த பைக்கை தூக்கி எப்படிப்பா நீ 5th பிளேஸில் போடலாம், என்ன மாதிரி பைக்கு தெரியுமா இது? ஆமாம், சூப்பரான பைக் தான். பவர்லையும் சரி, பர்ஃபார்மன்ஸ்லையும் சரி, ஃபீச்சர்ஸ்லையும் சரி, எல்லாத்துலேயுமே அந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. பட் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு பைக் வருதுன்னா அதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து பெஸ்ட்டாக கொடுக்கணும். அந்த ஒரு விஷயத்தில் இவங்க ஒஸ்ட்டு பண்ணிட்டாங்க. அது என்னன்றதை பின்னாடி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம வண்டியோட டிசைன் பற்றி பார்ப்போம். வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு யமஹாவோட R15 டிசைனை இன்னும் கொஞ்சம் பெட்டராகனா எதை மாதிரி ஒரு ரோட் ப்ரெசன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குமோ அது மாதிரி தான் ஒரு ஃபுல்லி ஃபேட் மோட்டார் சைக்கிள் டிசைன் பார்க்கறதுக்கு ரியலி நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட ரைடிங் போர்ஷன் அதை மாதிரி விஷயங்கள்லாம் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஓரியன்ட் தான். உங்களுக்கு அந்த ஒரு பாடி பெயின் அதை மாதிரி விஷயங்கள்லாம் இந்த இடத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது ஒன்றும் கம்ப்யூட்டர் பைக்கோ இல்லை ஒரு க்ரூசர் பைக்கோ கிடையாது. இது வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்டபுளான ட்ராக் மிஷினை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வண்டியோட ரைடிங் ஸ்டான்ஸ் இருக்குது, வண்டியோட பவரும் இருக்குன்றதுனால உங்களுக்கு வண்டியோட பாடி பெயின் அதை மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வண்டி பொறுத்த அளவுக்கு செகண்டரி தான். இந்த வண்டி பொறுத்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ், அந்த விஷயத்தில் குறையில்லை. ஏன்னா வச்சுன்னா இந்த வண்டியோட இன்ஜின் பொறுத்த அளவுக்கு இதில் உங்களுக்கு ஒரு 300cc டூயல் சிலிண்டர் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 சிலிண்டரும் 4 வால்வு, அது இல்லாமல் உங்களுக்கு லிக்விட் கூல்டு டெக்னாலஜியும் வருதுன்றப்போ ஓவராலாக இன்ஜின் விஷயத்தில் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு இன்ஜின் இந்த ஒரு 300cc செக்மெண்ட்லேயே. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட டிரான்ஸ்மிஷன் டைப் பொறுத்தளவுக்கு ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸு, ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச்சுமே கூட இருக்குன்றப்ப டிரான்ஸ்மிஷன் விஷயத்துலையும் எந்தவித குறையும் இல்லை. அதுலேயும் ரொம்ப ஒரு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. பார்த்துரு ஓகேவா. அதுக்கடுத்து வண்டியோட மேக்ஸ் பவர் பொறுத்தளவுக்கு 41.4 bhp வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் பொறுத்தளவுக்கு 29.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. பொறுத்தளவுக்கு ரியலி யமஹா எப்பயும் போல் அந்த செக்மெண்ட்லேயே பெஸ்ட் இன் பர்ஃபார்மன்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்றதுல டவுட் இல்லை. டாப் ஸ்பீடு உங்களால் 160 170 above கூட போக முடியுது. பட் பி சேஃப், கொஞ்சம் ஸ்லோவாக ரைட் பண்ணுங்கள். பர்ஃபார்மன்ஸ் இங்கே லேகே இல்லை, பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது இந்த ஒரு வெஹிக்கிளில். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 25 to 30 km வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் ஓட்டர் ரைடிங் ஸ்டைல் பொறுத்து மேபி கிடைக்கும். பட் மைலேஜ்லாம் இந்த இடத்துல நீங்கள் பெருசாக எதிர்பார்க்கக்கூடாது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களுக்கு போத் டிஸ்க் பிரேக்ஸ் தான், டுவெல் சேனல் ABS தான், உங்களுக்கு ரைடிங் மோட்ஸ், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், அது மாதிரி எல்லா வித சேஃப்டி ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு பேக்கேஜாகவே கொடுத்துறாங்கன்றப்ப சேஃப்டி மாதிரி விஷயங்களையும் இந்த இடத்துல உங்களுக்கு குறையில்லை. வரைக்கும் ஓவராலாக பார்த்த வரைக்கும் இந்த வண்டியில் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சூப்பராக தான் தெரியும். இன்ஜின் பொறுத்த அளவுக்கு சூப்பராக இருக்குது, சேஃப்டி பொறுத்த அளவுக்கும் சூப்பராக இருக்குது. அப்புறம் எதுக்கு தான் இந்த பைக் இந்த லிஸ்டிங்கில் 5th பிளேஸுக்கு வந்ததுன்னு கேட்டிங்கன்னா முக்கியமான விஷயமான ப்ரைஸிங்காக தான். ஆமாம், ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு இந்த வண்டியோட ஆன் ரோடு எவ்வளோ தெரியுமா கிளைம் பண்ணுறாங்க? 5,51,000 வரைக்கும் வருதுங்க. ஒரு 300cc பைக்கு வேணா என்ன ஒரு 3 லட்ச ரூபா ஒரு நியாயமான ப்ரைஸிங்காக இருக்கும். வேணா கொஞ்சம் அப்படியே அதிகமாக எடுத்து நீ ஒரு 4 லட்ச ரூபா கூட வச்சுக்கலாம். இது என்னப்பா 5.5 லட்ச ரூபா ப்ரைஸிங் வந்து நிச்சயமாக ஹைக்கு தான். பட் இருந்தாலும் இந்த பைக் வேணுன்றவங்க எடுக்கலாம், நல்ல பைக் தான். பட் ப்ரைஸிங் ஹைக்கு, அந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் அப்போ இது லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு நம்ம ஹீரோவோட மேவ்ரிக் 440. என்னது ஹீரோ மேவ்ரிக் 440? என்னப்பா 300 to 400cc செக்மெண்ட்டுன்னு சொன்ன ஸ்போர்ட்ஸ் பைக்குன்னு சொன்னேன், எதுக்கும் ஒத்துக்காமல் வேறு ஒரு புது பைக் எடுத்து வந்து லிஸ்டிங்கில் கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா ஆமாம், நீங்கள் நினைக்கிறது உண்மை தான். இது வந்து ஒரு 400cc ஸ்போர்ட்ஸ் பைக்குக்கான ஒரு லிஸ்டிங் வீடியோ தான். பட் ஆனால் அதில் இந்த ஒரு பைக் ஏன் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா இன்னொன்று நான் சொல்லியிருந்தேன், ஸ்பெஷல் மென்ஷனாக ஒரு பைக் இந்த லிஸ்டிங்கில் வரும்னு சொல்லியிருந்தேன். அந்த ஒரு பைக்கை தான் நம்ம ஹீரோ மேவ்ரிக் 440 இதுதான் லிஸ்டிங்கில் வந்திருக்கு. அது ஏன்னா இந்த ஒரு வெஹிக்கிள் வந்து இதோடைய செக்மெண்ட்டில் ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்னே சொல்லலாம். அதனால தான் இது நம்மளுடைய லிஸ்டிங்கில் சேர்ந்துருக்கு. சரி வாங்க நம்ம டிசைன் பற்றி பார்ப்போம். டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன். ஒன் சைடுலேருந்து பார்த்தா உங்களுக்கு ஆஃப் ரோடர் மாதிரி இருக்கும், ஒன் சைட்லேருந்து பார்த்தா கஃபே ரேசர் மாதிரி இருக்கும். ஓரளவு டிசைனு அப்படியே ஒரு மிக்ஸ் மேட்ச்டான ஒரு டிசைனு. பட் நம்ம எதை மாதிரி எடுத்துக்கலாம்னா ஒரு ஸ்க்ராம்பிளர் டைப்பில் வேணால் நீங்கள் இந்த
வண்டியோட டிசைன் எடுத்துக்கலாம். டிசைன் பொறுத்தளவுக்கு ஒரு வெர்சாலிட்டி டோன், ஆமாம் நீங்கள் எல்லா வித யூஸுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு வெர்சைலான டோனில் இருக்கக்கூடிய ஒரு டிசைனு. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வண்டியோட இன்ஜின் என்ன கேட்டிங்கன்னா, இந்த வண்டியில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமே இந்த வண்டியோட இன்ஜின் தான். இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஹார்லே டேவிட்சனோட அந்த ஒரு 440Xல யூஸ் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, அதே சேம் இன்ஜின் தான் உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணிக்கிறது. அதனால் உங்களுக்கு வண்டியோட இன்ஜினோட அந்த ஒரு பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் டார்க்கினஸில் எந்த வித குறையும் இருக்க போல சூப்பரான ஒரு பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ். அதுலேயும் குறிப்பாக இந்த வண்டியோட அந்த ஒரு டார்க் ஃபீல் இந்த செக்மெண்ட்லேயே பெஸ்ட்டாகவே இருக்குது. இன்ஜினோட ஸ்பெக் பொறுத்த அளவுன்னு பார்த்தோன்னா வச்சிங்கன்னா, ஒரு 440cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏர் அண்ட் ஆயில் கூல்டு இன்ஜின். இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளட்ச் தான். டிரான்ஸ்மிஷன் இன்ஜின் பொறுத்த அளவுக்கு செக்மெண்ட் பெஸ்ட்டு. இந்த ஒரு 440லே ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஜின்னே சொல்லலாம். ஹார்லே டேவிட்சனுக்கு ஒரு சேம், ஏன்னா அவரோட இன்ஜின் தான் இல்லையா. இன்ஜினோட பவர் ஃபிகர்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்கு 27 bhp ஆஃப் பவர்ஸும் 36 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஒரு டார்க்கியான ஒரு இன்ஜின், அதனால் லாங் டிரைவ் ஹைவே பர்பஸுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாகவே இருக்கும் உங்களுக்கு இந்த ஹீரோவோட மேவரிக் 440. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 135 வரைக்கும் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு க்ரூசிங் ஓரியன்ட் இன்ஜின்ன்றனால 135 டாப் ஸ்பீடே என்ன கேட்டிங்கன்னா இந்த இன்ஜினுக்கு மோர் தென் எனஃப் தான். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுன்னு பார்த்தோன்னா வச்சிங்கன்னா அரௌண்ட் ஒரு 35 km வரைக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிடுறப்ப மேபி கிடைக்கலாம். பட் மோஸ்ட்லி இந்த ஒரு பைக் வாங்கிட்டு நம்ம ஹைவேஸில் மோஸ்ட்லி ரைட் பண்ணுறோன்றப்ப நிச்சயமாக நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்கும்ன்றதுல டவுட் இல்லை. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வந்துடும், பின்னாடி பிரேக் வந்துடும், டுவெல் சேனல் ஏபிஎஸ் தான். பிரேக்கிங்லேயும் நோ வரி. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு ஒரு 191 kgs கிட்ட வரைக்கும் வருதுப்பா. சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 803 mm கிட்ட வரைக்கும் வருது. 191ன்றது கொஞ்சம் ஹெவியர் தான், பட் ஆனால் இது ஒரு 400cc நம்ம மனசில் வச்சு தான் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு வெயிட்டு இந்த ஒரு வெஹிக்கிளுக்கு ரீசனபிள் தான். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் உங்களுக்கு பேசிக் மாடல் அரௌண்ட் ஒரு 2,57,000 கிட்ட வரைக்கும் வருது ஆன் ரோட் ப்ரைஸ். அதுக்கடுத்து பேஸ் டாப் மாடல் அது வந்து 2,85,000 தான். இந்த ஒரு ப்ரைஸிங்கில் ரியலி க்ரூசிங்க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஜின் எடுக்கும்னு நினைக்கிறீங்க. இப்போ நம்ம ஹீரோட மேவரிக் 440 ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ்னே சொல்லலாம். அதனால தான் இது நம்மளோட லிஸ்டிங்கில் ஒரு ஸ்பெஷல் மென்ஷனாகவே வந்திருக்கு. எல்லாம் ஃபீச்சர்ஸ் பொறுத்த அளவுக்கு இந்த வண்டியில் குறை இருக்காது, அதுலேயும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஸோட அப்பாச்சி RR 310. ஆமாங்க, இந்த ஒரு 310 அதான் அந்த ஒரு 300 to அந்த ஒரு 350cc செக்மெண்ட்குள்ளே வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபுல்லி ஃபேட் ஸ்போர்ட்ஸ் பைக். ஆமாங்க, டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு ரியலி நல்ல ஒரு ரோட் ப்ரெஃபரன்ஸ். எனக்கு இந்த ஒரு பைக்கோட டிசைன் எனக்கு ரொம்பவே ஒரு ஃபேவரெட்டு. எனக்கு மேபி கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக இருந்து என் கையில் காசு புழக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா நான் நிச்சயமாக அந்த பைக் தான் எடுத்திருப்பேன். பட் ஆனால் என்னால் இவ்வளோ ஒரு பெரிய பட்ஜெட் என்னால் போக முடியல. ஆனால் டிசைன் பார்க்குறதுக்கு ரியலி நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு டோன்லேயே இருக்குது. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த அளவுக்கும் அந்த இடத்துலையும் நீங்கள் எதுவும் குறை சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு டாப் லோடரான ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இந்த வண்டி லோட் பண்ணிட்டு வரும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டே ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் அப்படியே ஒரு TFT கலர் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்கள் அந்த வண்டியோட டிஸ்பிளேலேயே பார்த்துக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு கனெக்டிவிட்டி, ரைடிங் மோட்ஸ், அது இதுன்னு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸும் கொடுத்துருவாங்க. ஃபீச்சர் விஷயத்துலையும் குறை இருக்காது, வண்டியோட டிசைன் விஷயத்துலையும் நல்லா பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாகவே இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு BMWயோட ஒரு இன்ஜின். ஆமாங்க, 312.2cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான இல்லை 4 வால்க்கான ஒரு லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளட்ச் தான். இந்த இன்ஜினால் 33.5 bhp ஆஃப் பவர்ஸும் 27.3 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் அரௌண்ட் ஒரு 160 km/h. வண்டியால் அதுக்கு மேலேயும் லைட்டாக போக முடியுது. பர்ஃபார்மன்ஸ் போகிறதால அந்த ஒரு 310cc நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஆமாம், அந்த செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுன்னு பார்த்தோன்னா வச்சிங்களா அரௌண்ட் ஒரு 30 km/L வரைக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் எக்கனாமிக்கல் மோடில் போட்டு ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிடுறப்ப மேபி கிடைக்கலாம். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு டுவெல் டிஸ்க் தான், டுவெல் சேனல் ஏபிஎஸ் தான். இந்த ஏபிஎஸ்லேயும் உங்களுக்கு அந்த வண்டியோட ரைடிங் மோட்ஸ் வந்து நல்லாவே ஒரு கேம் ரோல் பண்ணும். ஆமாம், நீங்கள் ரைடிங் மோட்ஸ் மாற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த வண்டியோட அந்த ஒரு ஏபிஎஸ் கிக்கிங்னும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அந்த ஒரு விஷயத்துலேயும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் உண்டு. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 174 kgs கிட்ட வரைக்கும் வருது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட சீட் ஹைட் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 810 mm கிட்ட வரைக்கும் வருதுங்க. உங்களுக்கு வண்டியோட ஹேண்டலிங் மாதிரி விஷயங்கள்லாம் இட்ஸ் ஓகே தான். அந்த ஒரு 310cc அந்த ஒரு ஃபுல்லி ஃபைட் டிசைனுக்கு ஓகேவாக இருக்கும். உங்களுக்கு வண்டியோட ரைடிங் ஸ்டான்ஸ் இது வேறு ஒரு ஃபுல்லி ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி இருக்கே, உங்களுக்கு ரொம்ப கம்யூட்டாக பாடி பெயின் வர மாதிரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் நீங்கள் லைட்டாக அப்ரைட்டாக ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரர் மாதிரி தான் இருக்குன்றப்போ உங்களுக்கு லாங் டிரைவ் மாதிரி விஷயங்களும் இந்த வண்டியில் நீங்கள் நிச்சயமாகவே ட்ரை பண்ணி பார்க்கலாமுங்க. சரி ஓகே, ஆக மொத்தத்தில்
100 ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் 2,22,000 கிட்ட வரைக்கும் வருது. 3,22,000 இந்த ஒரு ப்ரைஸிங்க்கு ரியலி இந்த ஒரு பைக் ஒருத்தனே சொல்லலாம். உங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் மணி எக்ஸ்ட்ரா இருக்குன்னு நினைட்டிங்கன்னா இதோட ரீபேட்ஜ் வெர்ஷன் பிஎம்டபிள்யூமே இருக்குது, அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் அப்போ இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு நம்ம பஜாஜோட பல்சர் NS 400. ஆமாங்க, இந்த பைக்கை பற்றி நான் சிம்பிளாக முடிச்சிடலாம். ஆமாங்க, இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் 400cc பைக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸிங்லனா அது நிச்சயம் நம்ம பஜாஜ் பல்சர் NS 400 மட்டும்தான். அது இல்லாமல் உங்களுக்கு அஃபோர்டபிலிட்டின்றதுனால உங்களுக்கு மற்ற விஷயங்கள்லாம் கட் பண்ணிடுவாங்கன்னு நினச்சிங்க, அப்படிலாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு அந்த வண்டிக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கொடுத்து ப்ரைஸிங்லேயும் அஃபோர்டபுளாக வச்சுருக்காங்க நம்ம பஜாஜ். ஆமாங்க, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு NS அண்ட் N சீரியஸோட ஒரு மிக்ஸ் மேட்சான டிசைன் பார்க்குறதுக்கு ஓகேன்ற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட ஃபீச்சர் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸர், அதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ரைடிங் மோட்ஸு பிளா அந்த ஒரு 400cc என்னென்ன ஃபீச்சர்ஸ் தேவையோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு டாமினார் 400 இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய ஒரு இன்ஜின் தான் இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. ஒரு 400cc 4 வால் லிக்விட் கூல்டு இன்ஜின், ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸு, ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச்சு இன்ஜின், நோ வரி. அந்த ஒரு 400cc ஏற்ற ஒரு டீசெண்டான பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 154 km/h வரைக்கும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு 35 km வரைக்கும் சொல்கிறாங்க. இன்ஜின் விஷயத்தில் நல்ல ஒரு இன்ஜின் தான், சும்மா சொல்லக்கூடாது. பர்ஃபார்மன்ஸு மைலேஜ் நம்ம ஒன்றும் 400cc பெருசாக எதிர்பார்த்துட முடியாது. சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஸ்க் பிரேக் தான். உங்களுக்கு டுவெல் சேனல் ABS தான்றப்ப பிரேக்கிங்லேயும் எந்த வித குறையும் பெருசாக ஃபீல் ஆகல. பிரேக்கிங் பைட்லாம் நல்லாவே இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குன்றப்ப அது மாதிரி விஷயங்களும் குறை இல்லை. சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 2,20,000 தான் வருது. ரியலி இந்த அளவுக்கு ஒரு அஃபோர்டபுளான ஏதாவது ஒரு 400cc பைக் பார்த்துருக்கீங்களா? ஏன் இதை விட ஒரு கம்மி சிசி பைக்லாம் நம்ம இதில் பார்த்தோம், 300cc பைக்கு, 310cc பைக்கு, அதோடைய விலையே உங்களுக்கு 3 லட்ச ரூபா கிட்ட இருக்கும்போது ஒரு 400cc அதை விட நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள், அதுக்கு ஈடான ஃபீச்சர் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜ் பல்சர் NS 400. பட் இருந்தும் இதோட ப்ரைஸிங் எந்த அளவுக்கு அஃபோர்டபுளாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 2.5 lakhsக்குள்ளேயே இந்த வண்டியோட ப்ரைஸிங் வச்சுருக்காங்கன்னா பஜாஜ் பைக்கை அவங்களுடைய ஒரு கேம் சேஞ்சராக தான் நிச்சயமாக பிளான் பண்ணி இறக்கியிருக்காங்க. இருக்கிறதுலே இந்த அளவுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் இந்த வண்டியோட ஃபீச்சர் அண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு வேறு எந்த பைக்கும் ஈடு கொடுக்காது. அந்த விஷயத்தில் எனக்கு டவுட்டே இல்லை. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு the one and only KTM Duke 390. ஆமாங்க, 300 to 400cc செக்மெண்ட்குள்ளே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஸ்போர்ட்ஸ் பைக்குன்னு பார்த்தோம்னா அது நிச்சயமாக நம்ம KTMோட Duke 390 தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கான விஷயங்கள் இந்த வண்டியில் சூப்பராக லோட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு தேர்ட் ஜெனில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஷார்ப் எட்ஜான ஒரு அக்ரெசிவ் டிசைன் டோன் கொடுத்துருக்காங்க. டிசைன் பார்க்குறதுக்கு ரியலி நல்லா இருக்குது, எந்த வித குறையும் இல்லை. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு ஒரு 398.63cc சிங்கிள் சிலிண்டர் 4 வால்க்கான ஒரு லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச் தான். இன்ஜின் பொறுத்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ரா பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் இன்ஜின். இந்த இன்ஜினோட 45.3 bhp பவர்ஸும் 39 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ரியலி ஒரு வெறித்தனமான ஒரு பர்ஃபார்மன்ஸ். டாப் ஸ்பீடு 167 km/h அது வரைக்கும் போகுது. எலக்ட்ரானிக்கலி கேப் பண்ணியிருக்காங்க வண்டியை. பட் இருந்தாலும் அந்த ஒரு டாப் ஸ்பீடு வரைக்குமே இந்த வண்டியோட அந்த ஒரு பிக்கப்ன்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சில வெஹிக்கிள் அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு வரைக்கும் தான் நல்ல பிக்கப் ஃபீல் ஆகும். அதுக்கடுத்து வண்டி கொஞ்சம் மந்தமாக தான் அதோட டாப் அண்ட் ரீச் ஆகும். பட் ஆனால் இந்த வெஹிக்கிள் வந்து அந்த ஒரு நல்ல அந்த ஒரு 100 அது வரைக்குமே கூட உங்களால் அந்த ஒரு நல்ல பிக்கப் ஃபீல் பண்ண முடியுது. இந்த ஒரு இனிஷியல் பிக்கப்பில் எனக்கு தெரிஞ்சு இந்த செக்மெண்ட்டில் வர எந்த பைக்ஸாலுமே இந்த பைக்கோட அந்த ஒரு இனிஷியலுக்கு ஈடு கொடுக்க முடியாது. இல்லை உங்களுக்கு வண்டியில் மைலேஜ் பொறுத்த அளவுக்கு 30 அதெல்லாம் பெருசாக சொல்லும்படிலாம் எதிர்பார்க்காதீங்க. மைலேஜ்லாம் இக்னோர் பண்ணுங்கள். மைலேஜ்லாம் ஒன்றும் பெருசாக கிடைக்காது. நீங்கள் ஊற்றிட்டே இருக்கணும், அது ஓடிட்டே இருக்கும், அவ்வளோதான் விஷயம். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியில் பிரேக்கிங் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கு, பின்னாடியும் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கு, டுவெல் சேனல் ABS. பிரேக்கிங் இந்த செக்மெண்ட்லேயே பெஸ்ட்டு பிரேக்கிங் பைக் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் நம்ம KTM Duke 390. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் 3,78,000 வரைக்கும் வருது. ப்ரைஸிங்கும் இட்ஸ் ஓகே, யமஹா மாதிரி ஓவர் ப்ரைஸும் பண்ணாமல் ரொம்பவும் அஃபோர்டபுள்னு சொல்ல முடியாது. அந்த வண்டிக்கு ஒர்த்தான ஒரு ப்ரைஸிங். சரி ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் 5 லிஸ்ட்டிங்கை நம்ம இங்கேயே முடிச்சோம். இந்த டாப் 5ல் உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் பண்ணுவீங்க. இப்போதைக்கு தேங்க் ஃபார் வாட்சிங். பை, see you later.